விஜய் அவர்கள் டெல்லிக்கு போறாரு. எதுக்கு போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிபிஐ விசாரணைக்காக போறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் விசாரணைக்கு கூட போகாத பச்சை புள்ள அவரை போய் இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கூட்டிட்டு போறீங்களே. அதாவது ஏற்கனவே அவங்க வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்து பார்த்தீங்களா, அப்போ கூட அவர் எதுவும் பேசலை, அவரோட ஆடிட்டர் தான் பேசினாரு. அந்த மாதிரி எதுவுமே தெரியாத பச்சை மண் அவர் சிபிஐ விசாரணையில் போய் என்ன உளர போறாரு, என்ன பேச போறாருன்னு தெரியலையே அப்படின்னு தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அண்ணனுக்கு கொடுத்த ட்ரைனிங்லாம் போதுமா அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டீம் போச்சு பார்த்தீங்களா, அங்கே போய் அந்த சிபிஐ விசாரணையை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, டெஸ்ட் எழுதிட்டு வந்திருக்காங்களே, அவங்களாம் அண்ணனுக்கு வந்து கொஸ்டினை லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இப்படி பதில் சொல்லுங்க, அப்படி எதுவுமே தெரியலனா எனக்கு மறந்து போயிடுச்சு, நான் தூங்கிட்டேன், அந்த சம்பவம் நடக்கும்போது நான் தூங்கிட்டேன், நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிருங்கண்ணே அப்படின்ற அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட பெரிய தலைவர் அவருடைய ரைட் ஹேண்டையும் அவர் சந்திக்க போகிறாரு அப்படின்ற இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு. அதனால தான் எனக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு மட்டும் பத்தாது, ஆல்ரெடி மத்திய அரசு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு மட்டும் பத்தாது, டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் இருக்குல்ல இவங்களுடைய பாதுகாப்பும் எனக்கு கூட வேணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் விசாரணைக்கு வந்தால் மட்டும் போதும், எல்லா பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்குறோம், 2 நாள் 56 கேள்வி, அதாவது 19 மணி நேரம் உங்களை வந்து கேள்வி கேட்க போகிறோம், ஸோ அதனால் நீங்கள் கிளம்பி வந்தால் மட்டும் போதும் தம்பி, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அதாவது இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம், ஜனநாயக பட ரிலீஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் தராமல் ஜனநாயகத்தை இழுத்தடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவும் விஜய் அவர்களும் உள்குத்து எதுவும் கிடையாது, நாங்கள் உண்மையிலே எதிரி தான். எப்படிப்பட்ட எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி, ஒன்றிய அரசு, அமித்ஷாஜி அப்படின்னு கூட சொல்லாத அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த எதிரிகள் நாங்கள், அப்படியாப்பட்ட எதிரி நாங்கள், அதனால தான் இந்த மாதிரியான நெருக்கடியில் எங்களுக்கு சென்சார் போர்டை வச்சு ஒன்றிய அரசு கொடுக்குது அப்படின்ற ஒரு இமேஜை மக்கள் மத்தியில் பரப்பணும். அப்படி பரப்பலைன்னா வரப்போகிற தேர்தலில் இவர் போகிற போக்க பார்த்தா இவர் திமுக மட்டும் தான் அடிப்பார் போல், பாஜகலாம் எதிரி இல்லை, டம்மி பீஸ் பாபா அப்படின்னு சொல்லிடுவாங்களே. ஸோ அதுக்கு இப்படி ஒரு திட்டம் நடக்குதுன்னு இன்னொரு தரப்புன்னு சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 2 பிரச்சனை, சிபிஐ விசாரணை, ஜனநாயகம், இந்த 2 பிரச்சனையில் நம்ம இன்னொரு முக்கிய பிரச்சனையை கவனிக்க மறந்துடும். அதுதான் வருமான வரித்துறை விஜய் அவர்களுக்கு வச்சிருக்க செக்கு. அது என்னன்னா, தம்பி நீங்கள் இத்தனை கோடி எங்ககிட்ட மறைச்சிட்டீங்க வருமானத்தில், யாரு அதாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு 2026 ஜெயிச்சு ஊழலே இல்லாத ஆட்சி நான் கொடுப்பேன், இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த கட்சியில் ஊழல் பண்ணுற கட்சி நான் வந்தேன்னா எங்கும் ஊழல் கிடையாது, எதிலும் ஊழல் கிடையாதுன்னு நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்தார்ல, அந்த தலைவருக்கு வந்து இந்த மாதிரி வருமான வரித்துறை என்ன போட்டிருக்குன்னா 1.50 கோடி அபராதம் போட்டிருக்கு. எதுக்கு அந்த அபராதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் புலின்னு ஒரு படம் நடிச்சார்ல, குழம்புற கலைக்கிற புலி இல்லை பாயும் புலி, அந்த புலி படத்தில் வாங்கின சம்பளத்தையே மறைச்சிட்டு இவர் வருமான வரித்துறைக்கு கணக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப தப்பு தம்பி, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கணக்கில் இத்தனை கோடியை மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி 2022 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1.50 கோடி வந்து இவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க. ஒன்று நான் அதை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் சரியாக தான் கணக்கை வந்து சமர்ப்பித்தேன், இந்த மாதிரி வருமான வரித்துறை எனக்கு வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்த்து நிற்கணும். அது அவரோட வரலாற்றே கிடையாது எதிர்த்து நிற்கிறது அப்படின்றது. இல்லைனா ஓகே நான் பண்ணது தான், ஏதோ அறியா புள்ள தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அபராதத்தை கட்டியிருக்கணும். இது 2மே இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு 2022 ரொம்ப காலம் தாழ்ந்து நீங்கள் வந்து 1.50 கோடி எங்களுக்கு வந்து அபராதம் போட்டிருக்கீங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. இல்லை இப்போதைக்கு நீங்கள் 1.50 கோடி நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னோடனே இவரும் ஆஹா ஓஹோ நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதான் இடைக்கால தடை போட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. அது இப்போ வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிபதி செந்தில்குமார் ராம்மூர்த்தி அப்படி அவங்களுடைய முன்பு இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ விஜய் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இந்த மாதிரி இவ்வளோ இப்போ பிரச்சனை நடந்து 2022 இவங்க வந்து எங்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க, அதனால் இது சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வருமான வரித்துறை சார்பாக என்ன சொல்லிங்க, அதெல்லாம் சரிதான், தீர்ப்பாயம் வந்து உத்தரவிட்ட பின்பு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு
அபராதம் போட்டிருக்கோம், ஸோ நாங்கள் போட்டது சரியாக இருக்கோம், ஸோ 1.50 கோடி அப்படின்றத அவர் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு விஜய் தரப்பை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு 22ஆம் தேதி வரையும் அவங்களுக்கு வந்து டைமும் கொடுத்துருக்கு. விஷயம் இவர் வந்து 1.50 கோடி இவர் கட்டப்போகிற அந்த அபராத பணம் கிடையாது, அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா செத்தவங்களை இங்கேயே கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு அவங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குற ஆள் தானே, அவருக்கு இந்த 1.50 கோடி ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் நீங்கள் என்ன உருட்டுனீங்க, ஊழலுக்கு எதிரான ஆள் நான் ஊழலே பண்ண மாட்டேன், சினிமா துறையில் இருக்கும்போதே நீங்கள் வந்து இப்படி ஒரு ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படியாப்பட்ட ஊழல் பண்ணுவீங்க, அதை மறுத்து பேசுகிற தைரியமாவது இருக்கானா அந்த தைரியமும் கிடையாது. சொந்த படத்தோடைய இது வந்து தள்ளி போகுது, உங்களுடைய ப்ரொடியூசர் வந்து வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என் படம் 500 கோடி அப்பு அப்படின்ட்டு அவர் ஓடிட்டு இருக்காரு. கணக்குக்கு 500 கோடி, பின்னாடி எவ்வளோ தெரியல. இந்த 500 கோடி போட்டது வருமா வராதா அப்படின்னு அவர் வந்து ஓடிட்டு இருக்காரு. ஆனால் தன்னோட ப்ரொடியூசருக்காக கூட குரல் கொடுக்காம நான் வந்து தேர்தல் அறிக்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், சிபிஐ விசாரணைக்கு போகிறேன். எனக்கு அந்த சிபிஐ விசாரணையில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அவங்களே 3 நாள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் 2 இதுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, 3ஆவதுக்கு வந்தால் போதும். ஏன் நீங்கள் 3ஆவது வந்தால் போதும், ஏன்னா நீங்கள் குற்றவாளி கிடையாது. ஏன் நீங்கள் குற்றவாளி கிடையாதுன்னா, அவர் வந்து அங்கே வேடிக்கை பார்க்க வந்தார். அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு தலைவர் வராரு, அந்த தலைவரை பார்க்கணுன்னு வேடிக்கை பார்க்க வந்தாங்களே, அந்த வேடிக்கை பார்க்க வந்த நபரில் இவர் ஒரு நபர் ஸ்பாட்டில் இருந்தாரா, அதனால விசாரிக்கிறாங்களா இல்லை எனக்கு புரியல. ஆதவர்ஜுனா குற்றவாளி, புசி ஆனந்த் குற்றவாளி, நிர்மல்குமார் குற்றவாளி, இன்னும் மற்றவங்களெல்லாம் குற்றவாளி. ஆனால் இங்கே முக்கிய குற்றவாளியே இவர் தான். இவரை பார்க்க தான் ஜனம் வந்திருக்கு, இவர் தான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வரையும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க வண்டியை. இப்போ யாரோ சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் தான் அந்த கட்சியோட தலைவர், உங்களோட முடிவு தானே பொது முடிவாக இருக்கணும், லாஸ்ட்டு ஃபைனல் டிசிஷன் உங்கள்தான் தானே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு வந்தது நீங்கள், கூட்டத்துக்குள்ளே வண்டியை விட்டது நீங்கள், இப்போ இந்த மாதிரியான லேட்டாக கிளம்புனது நீங்கள், அங்கேருந்து தெரிச்சு ஓடினது நீங்கள், யார் விஜய் அவர்கள். ஸோ இந்த எல்லாமே பண்ணது விஜய் அவர்கள். ஆனால் சிபிஐ என்ன சொல்லுது பாருங்க, அவர் குற்றவாளி எல்லாம் கிடையாது, அவர் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்தார், அதனால் நாங்கள் அதை விசாரிக்க போகிறோம். அடுத்தடுத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த விசாரணைகளை கொண்டு போகிறாங்க பாருங்களேன். அதாவது பஸ்ஸு டிரைவரை விசாரணை பண்ணுறாங்க, பஸ்ஸு டிரைவர் என்ன எசக்கு பிசக்கா உடனாரு தெரியல, உடனே பஸ்ஸு சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பஸ்ஸை இதே தமிழ்நாடு அரசு விசாரணை பண்ணி சீஸ் பண்ணியிருந்தா, எங்கள் அண்ணன் மேலே கை வச்சியா, எங்கள் அண்ணன் வண்டி மேலே கை வச்சா, வண்டியோட டயர் மேலே கை வச்சா அப்படின்னு இன்னும் பதறி இருப்பாங்க. ஆனால் இப்போ சிபிஐ வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் கரூரில் குறுக்க முறுக்க ஓட்டிகிட்டு இருக்கு, செய்யுன்னு. இதுவரை யாரும் வாய் திறந்ததாவே தெரியல. ஒரு படிக்கு மேலே போய் அண்ணன் மேலேயே விசாரணை வச்சுருக்காங்க, யாரும் சிபிஐ விசாரணை வச்சுருக்காங்க. இதுவரை ஏன் அணில் தம்பிகள் வந்து கொதிக்கலை, கொந்தளிக்கலை, எதையும் கொடுக்கல, அமைதியாக இருக்கீங்களே ஏன்? தமிழ்நாடு அரசு, அது திமுக அரசு பண்ணால் மட்டும்தான் கொந்தளிப்பீங்களா, சிபிஐ பண்ணால் கொந்தளிக்க மாட்டீங்களா? அவ்வளோ பயமா ஒன்றிய அரசு மேலே? அண்ணனுக்கு மட்டும் இல்லை, அண்ணனுடைய அடிமட்ட தொண்டர் கூட சிபிஐனா பயந்தான். அதனால யாரும் அண்ணனை சிபிஐ விசாரணை கூப்பிட்டு கூட கொந்தளிக்காமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விசாரணைக்கு இவர் போறாரு இல்லையா, இந்த விசாரணையில் இவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னா, அதாவது அவங்க கிட்ட கேட்ட கேள்வி இல்லாமல் கிட்டத்தட்ட 56 கேள்விகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 56 கேள்விகள் எழுத்துப்பூர்வமாகவும் வாங்கப்படும், அப்புறம் வந்து ஒப்புதல் அதாவது வாக்கு மூலமாகவும் வாங்கப்படும், எழுத்துப்பூர்வமாகவும் வாங்கப்படும். ஸோ இதில் எதாவது முன்னுக்கு பின் முரணாக சொல்லும்போது இன்னும் அந்த நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். 2ன்றது 3ஆக மாறலாம், 3ன்றது 4ஆக மாறலாம். தம்பி எப்படி கரெக்டாக இங்கே ஆதவர்ஜுனா அவங்களோட டீம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, அது எப்படியோ அப்படியே அண்ணன் வந்து தப்பாமல் அங்கே சொல்கிறாரோ அதை வச்சு தான் அவர் பாஸ் ஆகி வெளியே வராரா எக்ஸாம் எழுதிட்டு, இல்லை உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லை நீ எழுதின கொஸ்டின் தப்பு, கரெக்டாக கரெக்டாக எழுதுற வரையும் நான் வந்து எக்ஸாம் அவங்களை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு உள்ளே பிடிச்சி வச்சுக்க போகிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. இதுக்கு நடுவில் என்ன தகவல், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு முக்கிய தலைவருடைய ரைட் ஹேண்டை வந்து அவர் வந்து மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய ரைட் ஹேண்ட், அந்த பைஜி அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் நான் சொன்னேன், அவங்க தான் வந்து இந்த நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் இந்த டீம் சிபிஐ விசாரணைக்கு போகும்போது எந்தெந்த மாதிரிலாம் பேசணும், எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்கறதுக்காக அவர் அங்கே இருந்தார். இப்போ அதே நபர் தான் வந்து விஜய் அவர்களுக்கும் அட்வைஸ் கொடுக்க போகிறாரு. 10 நாள் வீட்டில் பூட்டி இருந்தார்ல, கரூர் சம்பவத்தப்போ உள்ள தூங்கிட்டு இருந்தார்ல, அப்போ இவர் தான் கூட வந்து அட்வைஸ் பண்ணார். அண்ணன் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாப்படி, அதனால அண்ணனையே வந்து டெல்லியிலேயே மீட் பண்ணுறான். ஸோ அந்த டெல்லியில் அவரை மட்டும் தான் மீட் பண்ணுறாங்களா, அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய ரைட் ஹேண்டை மட்டும் தான் மீட் பண்ணுறாரா, இல்லை வேற ராகுல் காந்தி அவர்களே மீட் பண்ண போகிறாரா? ஏன்னா என்ன பிரச்சனைனா, சினிமா துறையிலேருந்து கூட அந்த அளவுக்கு
சப்போர்ட் வரல ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதுக்கு. ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து பயங்கரமான சப்போர்ட் வருது. இதுக்கு காரணம் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தையும் பங்கு. நம்ம வந்து இப்படியே போனால் திமுக கூட இன்னும் கீழே போயிடுவோம். அதனால் இந்த பாஜகவுடைய ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டு, திமுகவுடைய சிறுபான்மையர் ஓட்டு, அதிமுகவுடைய அதிருப்தி ஓட்டு, இப்படி எல்லா ஓட்டுகளையும் அண்ணன் தான் அறுவடை பண்ண போகிறாரு. கூட நின்று நம்மளும் சறுக்குன்னு அறுவடை பண்ணோன்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, அந்த பிளானை கொடுத்துருக்காங்க காங்கிரஸில் இருக்க ஒரு டீம். ஸோ இந்த டீம் கொடுத்த அட்வைஸ் அங்கே போய் ரீச் ஆகிருக்கா, அதை ஏற்றுக்கலாமா அப்படின்ற டிஸ்கஷன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட சேர்ந்த பிறகு அது வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 2019 கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இவங்களுக்கு வந்து 30 எம்பி கிடச்சாங்க. இதே மாதிரி தான் 2024 காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இவங்களுக்கு 40 எம்பிகள் வந்து கிடச்சிருக்காங்க. இதே மாதிரி சட்டமன்றத்தை எடுத்துப்பட்டால் 2016 சட்டமன்றத்தில் டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸோடைய கூட்டணிக்கு காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்த இடம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே 11 இடம் கொடுத்தது. ஆனால் இவங்க 8 தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2021 25 சீட்டு வந்து தன்னுடைய கூட்டணிக்கு திமுக கொடுத்துருக்கு காங்கிரஸ்க்கு. 25 சீட்டில் இவங்க வந்து 18 ஜெயிச்சாங்க. ஸோ அப்படி பார்த்தா 19%, அதாவது 2016 19% இருந்த காங்கிரஸ்க்கு 2021 72% அதிகமாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம திமுக கூட இருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை விட்டுட்டு வெத்து வேட்டு கூட்டணி கூட போய் சேருது அப்படின்னு நான் கேட்கல. அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய மல்லிகா கார்கே, ஜோதிமணி அவர்கள், ப. சிதம்பரம் அவர்கள், செல்லப்பிரதி அவர்கள், இந்த டீம்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இல்லை இந்த வெற்றி கூட்டணி திமுக கூட்டணி தான், இந்த கூட்டணியோடவே நம்ம வந்து பயணிப்போன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இப்போ இருக்க எம்எல்ஏக்களுக்கு என்ன பயம்னா, மறுபடியும் நம்மளுக்கு திமுக வந்து சீட்டு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து அங்கே போய் ஜம்ப் ஆகிட்டோன்னா எப்படி அவங்க 234 தொகுதியிலையும் வந்து நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் நம்மளே போய் நின்று இன்னும் புதுசாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சேர்ந்தவர்களையும் வந்து அங்கே சீட்டு வாங்கி கொடுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 பேர் போகிறோன்னா அந்த 10 பேருக்கும் அங்கே சீட்டு இருக்கும். இன்னும் ஒரு 10 பேரையும் நம்ம கூட நிறுத்தலாம். ஏன்னா 70 சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த கணக்கு வந்து அவங்க காண்றாங்க. அதனால தான் இந்த மாதிரியான பதவி பயத்தில் திடீர் பாசம் விஜய் அவர்கள் மேலே, ஒட்டுமொத்த காங்கிரஸோட முடிவு இது இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லப்படுது. ஸோ அங்கே 70 சீட்டு கொடுத்தாலும் அந்த 70 சீட்டு நீங்கள் ஜெயிக்கணும் இல்லையா. ஜெயிக்கிற பக்கம் நின்னாதான் இந்த இப்போ ஏற்கனவே இருக்க இந்த 18 ப்ளஸ் ஆட் ஆகி கொஞ்சம் வளர்ந்து வரும். ஸோ அவங்க கூட போய் நிற்கிறது அப்படின்றது, அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியாது. அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன, அவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க, இது வரைக்கும் ஒரு தேர்தலையும் சந்திக்கல, கவுன்சிலர் கூட கிடையாது. இந்த மாதிரி பல விமர்சனங்கள் தாவேக்கா மேலே இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய கட்சி போய் அவங்க கூட கூட்டணி வைக்கும். ஆனால் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது, ஏதாவது இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து தன்னோட சப்போர்ட்டை வந்து காங்கிரஸ் தெரிவிக்கும் போது ஒரு ரெட்டை மனநிலையில் இருக்காங்களோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆனால் இந்த வாட்டி திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது, சீட்டு வேணால் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் திமுக தரப்புலேருந்து வருது. ஸோ இது காங்கிரஸோடைய முடிவு என்னவா இருக்க போகுது, விஜய் அவர்கள் இங்கேருந்து அங்கே போய் சந்தித்து இந்த கூட்டணியை பேசி முடிவு பண்ணிடுவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ இதுதான் காரணம் சிபிஐ வந்து இவருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு. எப்படி எடப்பாடி அவர்கள் கேப்பு கிடைச்சா தப்பிச்சு போகலாம் அப்படின்ற முடிவில் இருக்கார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் கேப்பு கிடைச்சா எப்படியா தப்பிச்சிடலாம். இப்போ காங்கிரஸ் க்ரீன் ஃப்ளாக் காமிச்சிட்டா பாஜக கிட்ட வந்து தப்பிச்சு போய் அங்கே வந்து நம்ம கூட்டு சேர்ந்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாஜக கூட ஒருத்தருமே விரும்பி கூட்டணி சேர்றது கிடையாது, எல்லாமே மிரட்டப்பட்டு உள்ளே வந்தவங்க தான். ஸோ அப்படி மிரட்டப்பட்டு உள்ளே வந்தவர்கள் தான் எடப்பாடி அவர்களும் இப்போ விஜய் அவர்களும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களே வெயிட்டா, இவங்க மாட்டிக்கிட்டாங்க, பாஜக கிட்ட கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க, இவர் இன்னும் அறிவிக்கல. அதனால காங்கிரஸ் க்ரீன் சிக்னல் காமிச்சிச்சுன்னா இவங்க கழட்டி விட்டுட்டு அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் தம்பி எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த சிபிஐ விசாரணையே வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இது வந்து பாஜக கொடுத்த டாஸ்க்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒன்று காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒழிச்சு கட்டிடலாம், ரெண்டாவது திமுகவுடைய கூட்டணியை உடச்சி திமுகவுக்கு வீக் பண்ணிடலாம் அப்படின்னு அதை விஜய் வச்சு மூவ் பண்ணுது பாஜக அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஸோ அந்த இதுதான் இந்த டார்கெட்டா அப்படின்னு இன்னொரு கோணத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எப்படி எது அப்படின்றத விஜய் அவர்களுடைய இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் யார் கூட இவர் கூட்டணி வைக்க போகிறார், ஸோ இது என்ன ஏது அப்படின்றத தேர்தல் நெருங்க தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் காங்கிரஸோடைய மேலிடம் வந்து கூட்டணி அப்படின்னு, விஜய் அவர்கள் கூட கூட்டணி அப்படின்னு மேலிடமில் இவங்க 2ஆக உடஞ்சி கூட ஒரு டீம் போய் இன்னும் இது வரைக்கும் சேரலை. அப்படியே கூட்டணின்னு அறிவித்தாலும்
மொத்தமாக காங்கிரஸ் ஒருபோதும் தாவேகா கூட போய் நிற்காது. பி டீமாக இங்கே ஒன்று உருவாகும். எப்படி பாமக ஏ டீம் பி டீம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இது உருவாக்கும். இதுதான் பாஜகவுடைய மாடல். எந்த கட்சியும் தானாக போய் உடைக்காது. அது இதுதான் பாஜகவுடைய மாடல். எதையும் நேரடியாக அழிக்காது. எல்லாத்தையும் ரெண்டா உடைக்கும். இப்போ அதிமுக 2 உடைச்சாச்சு, பாமக 2 உடைச்சாச்சு. இப்போ அடுத்து காங்கிரஸையும் உடைச்சிட்டா வந்து சொல்லி முடிச்சுது. நம்ம வந்து திமுக விசிகாவை தவிர மற்ற எல்லாரையும் 2 உடைச்சாச்சு. அடுத்து நம்ம தான் இங்கே எதிர்கட்சியாக உட்கார போகிறோம் அப்படின்னு அவங்க பிளானில் அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ பாஜகவோட இந்த சதி செயலுக்கு காங்கிரஸ் வந்து எப்படி சிக்க போதா, சிக்காமல் தப்பிக்க போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.